அதனால் நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்க வந்து வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோடு எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். இரண்டு கூட்டணிகளுமே வந்து பெரிய பெரிய கூட்டணியில வெளியேறிட்டீங்க, இன்னொரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு எங்க, நாம் தமிழர் அந்த சைட்லயும் போக முடியாது, அடுத்த கட்டமா தனித்து போட்டியிடுவதற்கோ அல்லது வேற அமைப்புல சேர்த்து போட்டியிடுவதற்கான அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன 25க்கு மேற்பட்ட சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், விளிம்புநிலை மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள் என்னை சந்திப்பதற்கு வருகிறது வந்து அறையில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் முடிவை அறிவிப்போம். பேச்சுவார்த்தைக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் போன உடனே வந்து வரவேற்று உள்ள கூட்டு போய் பிஸ்கட்டு காஃபி வடை எல்லாம் கொடுப்பாங்க, மரியாதையோடு நடத்துவாங்க, போகும்போது கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் அது சுயமரியாதை இயக்கம். நான் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வளர்ந்து வந்தவன் தான். அதனால அதெல்லாம் எந்த பங்கமும் கிடையாது. அது எதுல சொல்றவரனா இந்த 10 அம்ச கோரிக்கையை கொடுத்து இது ஒரு டிமாண்டாக இதை நிறைவேற்றுங்கள், எனக்கு இடம் கூட தேவையில்லை என்று நான் சொன்னபோது எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய ஒரு அஜெண்டாவை, புதிய ஒரு செயல் திட்டத்தை வேல்முருகன் கொடுப்பதில் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு வந்து இல்ல, அது வந்து திமுக பேச்சுவார்த்தை குழு கிட்ட நான் இந்த கோரிக்கைகளை கையளிச்சேன். அதை குறித்து இந்த நிமிடம் வரையிலும் அதில் எல்லாம் நாங்கள் ஒரு சரி 10 கொடுத்தீங்க வேல்முருகன், நாங்கள் ஒரு 5 நிறைவேற்றி தரோம், நீங்க வாங்க அப்படின்னு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எந்த அழைப்பும் வரல. அந்த டிமாண்ட் கொடுத்ததே அவர்கள் வந்து நீங்களாம் டிமாண்ட் கொடுக்கிற அளவுக்கு அப்படின்ற அந்த தோணி இருக்குல்ல, அதைத்தான் நான் பெரிய மனப்பான்மை. 10.5% திமுக ஆட்சிக்கு வந்த டே 1லிருந்து என்னுடைய சட்டமன்ற குறிப்புகளை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பத்திரிகை நண்பர்கள். அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்திய பிறகுதான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஜி.கே. மணி போன்றவர்கள் வலியுறுத்திய பிறகுதான் அதற்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆணையம் இதுவரைக்கும் கால நீட்டிப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த டேட்டாஸ், இந்த தரவுகளை குறித்து எடுப்பதற்கு எல்லளவும் முனை அளவும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் 108 சாதிகளை சேர்த்து உங்களுக்கு 20% இடஒதுக்கீட்டை வழங்கி சமூக நீதியை காத்து தந்தார். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டு வழங்கக்கூடாது என்று வந்தபோது இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அங்கேயே தங்கி நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலவையிலும் அதை பாதுகாப்பதற்கான சட்டம் இயற்றி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைய திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களால் அழைத்து பாராட்டப்பட்டு அந்த விருதும் வழங்கப்பட்டது, அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஆனால் அதே சமூக நீதி வழி வந்த திமுக தலைவர் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர் வழி வந்த திமுகவினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த சமூக நீதி வழங்குவதில் அவர் சுணக்கம் காட்டுகிறார்? ஏன் அந்த ஆணையத்தை கிடப்பில் போட்டார்? ஏன்
இந்த 10.5% வன்னியர்களுக்கு தருவதற்கு முன்வரவில்லை. எடப்பாடி தலைமையிலான ஒரு அவசர கதியில் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக அது இருக்கிறது. அதனால் தரவுகள் அடிப்படையில் ஏற்றி கொண்டு வாருங்கள், உச்சநீதிமன்றம் நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னபோது ஏன் அதை செய்ய முன்வரவில்லை? அப்போ ஏன் வரல நான் கேள்வி கேட்ட போது தான் அவர் எழுந்து சொன்னார், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த பரிசீலிக்கிறோம்னார். அதே மாதிரி அதுக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் சந்தித்து போய் சொன்ன போதும் அவையில் அவர் என்ன சொன்னார், நாங்கள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறோம் அப்படின்னார். ஆனால் மேற்கொள்ளலை. சரி 10.5% கொடுத்தா அது ஒரு வன்னியிருக்கின்ற ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்ததால திமுகவுக்கு வாக்கு கிடைக்காது அப்படின்னு கருதினால் நான் சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்கன்னு சொன்னேன். அப்போ அதை வழங்க முன் வராதனுடைய அடிப்படை காரணம் என்ன? மத்திய அரசு தான் நீங்கள் மக்கள் விரோத அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, அது ஒரு பாசிச அரசு, அது சங்கி அரசு, அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு நீங்களே பல கட்டத்தில் சொல்லியிருக்கிறீங்க. திமுகவுடைய எல்லா தலைவர்களும் அப்படி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் இப்போ நான் சட்டமன்றத்தில் அப்படி கேள்வி எடுக்க போது இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்வதிலிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நீங்கள் தருவதற்கு முன்வர தயங்குகிறீர்கள். அந்த தயக்கத்திற்கு காரணம் உங்களை இயக்குகின்ற உயர்சாதி RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். திமுகவினுடைய தலைவராக இருக்கிற கலைஞருடைய, கருணாநிதி அவருடைய கலைஞருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி வந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தானே. நீங்க துணிஞ்சில்ல முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தணும். ஏன் அது எந்த சக்தி உங்களை தடுத்தது? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி, எங்கள் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு, அரசியல் தலைமைக்குழு, தொகுதி தலைவர், செயலாளர், மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள், நகர ஒன்றிய செயலாளர் அளவிலான பொதுக்குழு அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி முக்கிய தலைவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து, இப்போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், அலுவலகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பினுடைய தலைவர்கள் என்னை சந்திக்க வருகின்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களோடு கலந்து பேசி, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைமைகளோடு கலந்து பேசி, நான் வைத்திருக்கிற பிரதான இந்த 10 கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற, இந்த 10 கோரிக்கைக்காக என்னோடு போராட்ட களத்திற்கு களமாட வருகின்ற அமைப்புகளை, அரசியல் கட்சிகளோடும் கலந்து பேசி, நாங்கள் இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து பத்திரிகை ஊடக நண்பர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன். எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் இது தமிழ்நாடு விடுதலைப்படை, மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைகளை கொண்ட ஒரு அரசியல் தலைமை குழுவாக, அரசியல் முக்கிய நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சியாக நடைபெற்று வருகிறது. தனித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. சில பத்திரிகை நண்பர்கள் என்னை நேர்காணல் காணுவதற்கு வருகை தந்தபோது நான் ஒரு 24 மணி நேரம் பொறுத்து கொள்ளுங்கள், நாளை பத்திரிகையாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறேன் என்று சொன்னேன். உடனே 24 மணி நேரம் கெடு என்று ஒரு செய்தியை போடுகிறீர்கள். திமுக இந்த நிமிடம் வரையிலும் மூத்த தலைவர்கள் என்னோடு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் காத்திருந்த வேல்முருகன் என்று என்னுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் நீங்கள் இழுக்கு ஏற்படுத்துவது போல் உங்கள் பரபரப்புக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுகிறீர்கள். அப்படி இல்லை, வேல்முருகன் பண்ணுகிற நேர்மையான அரசியல், எனது அரசியல் பொதுவாழ்வு என்பது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு மேல் 6 முறை தேர்தலை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞர், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா, எடப்பாடி, OPS, மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமைகளோடு நான் ஒன்றாக பழகி அவர்களோடு அரசியலிலே பணியாற்றியிருக்கிறேன், அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அதனால் தயவு செய்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கின்ற அந்த செய்திகளை மட்டும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனே சொல்றீங்க அதிமுக 3 இடங்கள் தருகிறது, வேல்முருகன் அதிமுகவோடு போகிறார், விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வரையிலும் அவர்களை அழைத்து கருத்து கேட்டு பேசி, அதற்கு பிறகுதான் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை அறிவிப்போம். இது கூட கடந்த 15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் சென்று நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் அளவில்
தொகுதி தலைவர் செயலாளர் அளவில், மாவட்ட தலைவர் செயலாளர் அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் அளவில், ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கட்சியினுடைய அரசியல் பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள், மண்டல நிர்வாகிகளோடு, அதற்கு பிறகு மாநில அணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி, அதற்கு பிறகு மாநில கட்சியினுடைய தலைமை குழு கூடி முடிவெடுத்து அவர்கள் சொன்ன இத்தனை படிநிலையிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள் போது பத்தோடு அத்தோடு இது ஒன்று என்பது போல என்னை ஒப்பிட்டு சமூக, குறிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகள் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு என்ன தர்மம் நீதி அதெல்லாம் எதுவும் அவங்கக்கிட்டலாம் இருக்காது, ஒரு சில பேர்கிட்ட அதெல்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் யாராருக்காக இயங்குறாங்க, யாராருக்காக பேசுகிறாங்க என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அதனால் தயவு செய்து என்கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உங்களை அழைத்து சொல்லுகின்ற போது அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போங்க. என்னுடைய இந்த 5 ஆண்டு கால சட்டமன்ற பணி என்பதும் கடந்த காலத்தில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற பணி என்பதும் இந்த மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கு. அதனால் நான் இந்த மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். ஆக நான் சமரசமற்று திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கொள்கை வழி நின்று எந்த ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நான் ஆதரவு அளித்து அவர்களோடு இருந்தேன். அப்போ அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 1-2 நிறைவேற்றிவிட்டு மீதும் பெரும்பான்மையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது இருக்கின்ற போது அதை நிறைவேற்றி தாருங்கள், எங்களுக்கு இடங்கள் கூட பெரிதில்லை என்று நான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு சிறிய கட்சி, நீங்கள் என்ன எங்கள் பெரிய கட்சியை பார்த்து டிமாண்ட் வைப்பது என்கிற பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம். திமுக தலைமையில் கூட்டணியில் இருந்தோம். இடதுசாரி சக்திகளோடு, விடுதலை சிறுத்தைகளோடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடுகின்ற தலைவர்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணித்தோம். ஆனால் அவர்களெல்லாம் கேட்கவில்லை. நீ யார் இதையெல்லாம் சொல்வது, நீ யார் எங்களுக்கு டிமாண்ட் வைப்பது என்கிற அந்த தோணியில் பேசுகின்ற அந்த பேச்சை ஒரு இந்திய ஒன்றியத்திடமிருந்து ஒரு காலத்தில் தனிநாடு கேட்ட போராளி இயக்கத்திலிருந்து உருவான வேல்முருகன் மற்ற தலைவர்களோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செய்து இடம் போடக்கூடாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் கடந்த முறை நான் பேசினேன். தமிழீழ தேசிய தலைவரை நினைவு கூர்ந்து பேசினேன். தமிழ்நாடு விடுதலைப்படை தலைவர் தமிழரசனை நினைவு கூர்ந்து பேசினேன். புலவர் கலிபெருமாள் அவர்களை நினைவு கூர்ந்து பேசினேன். மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்காக ஒரு நினைவில்லம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கவன ஈர்ப்பு திருந்த முதலமைச்சரிடையே நான் வலியுறுத்தினேன். ஆக இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எனக்கு பதவியோ பணமோ வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் ஓட்டு அரசியல் இருந்த கூட விலகி, நான் என் கட்சி இல்லை, நான் தனிப்பட்ட வேல்முருகனாகிய நான் ஓட்டு அரசியல் இருந்து கூட விலகி, நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமாக மண்டியிடாமல் மானத்தோடு போராடி மடிவதற்கு தயாராக அர்ப்பணித்து கொண்டு பொது வாழ்வுக்கு வந்தவன் வேல்முருகன். ஆனால் தயவு செய்து இளைய புதிய வருகையாக வந்திருக்கிற, நான் பார்த்து பரிசு வாங்கி பரிசு கொடுத்த என் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் கூட சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆக அவங்களாம் வந்து என்னுடைய கடந்த கால வாழ்வு, வரலாறு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணிப்பு, இதை குறித்து கிஞ்சித்தும் ஒரு ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் உடனே வேல்முருகன் இங்கிலன்னு அங்கே போயிடுவார், அங்கலன்னு எங்கே போயிடுவார், உடனே சசிகலா தலைமையில் கூட்டத்தில் இடம் பெற்றுவார், இப்படிலாம் போட்டு எங்களுடைய இந்த போர்க்குணம் கொண்ட ஒரு போராட்ட கொண்ட ஒரு சமூக நீதி தளத்தில் சாதி மத சண்டைகள் இல்லாத ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான, இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மையர்களின் வாழ்வுரிமைக்காகவும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் போராடுகிற ஒருவனை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செய்தி வெளியிட வேண்டுமே தவிர பரபரப்புக்கான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்று உங்கள் அனைவரையும் இதன் மூலம் இருகரம் கூப்பி கேட்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை நம்பி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி எங்களை அழைக்கும், எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கும், கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். அதனால நீங்க உடனே சீட்டுக்காக வேல்முருகன் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுவாரு, அங்க போயிடுவாரு, இங்க போயிடுவாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் கட்சி கூடி நாங்கள் இங்க வந்து வருகை தந்திருக்கிற ஆதரவு தெரிவித்திருக்கிற அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடு கலந்து பேசி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், யாரோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம், அல்லது யாரோடு தொகுதி உடன்பாடு மட்டும், தேர்தலுக்கு மட்டுமே தொகுதி உடன்பாடு, தேர்தல் முடிந்தவுடன் அது அவர்களோட எந்த ஒட்டு உறவும் இல்லை, எங்களுக்கென்று கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் பாதையை முடித்துக்கொண்டு மக்களுக்கான அரசியல் பாதையை பயணிப்பதை எல்லாம் குறித்து நாங்கள் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அதனால் தயவு செய்து நாங்கள் சொல்கிற அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற செய்தியை மட்டும் நீங்கள் வெளியிட்டு உதவணும். எங்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல பெயரை தயவு செய்து ஒரு சில யூடியூபர்ஸ், ஒரு சில மீடியாக்கள் அதை டேமேஜ் என்று சொல்லக்கூடிய அது ஒரு எங்கள் மீது ஒரு தப்பான பின்பம் மக்கள் மீது ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டாம்.
இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சமூக நீதி இல்லைன்னு சொல்றீங்களா சார்? சமூக நீதி பத்தி வெறும் பேச்சுக்கு தான் பேசுறாங்க. மத்தியில பாஜக என்ன செய்யுதோ அதை வந்து மாநிலத்துல திமுக செய்யுதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஒட்டுமொத்தமா அது வந்து ஒரு மனிதகுல விரோத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களோட நான் இவர்களை ஒப்பிடல. ஆனா இவர்கள் சில அழுத்தத்திற்கு அடிபணிந்து இங்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மைனாரிட்டி சமூகம் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய RSS பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு கோட்டையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோல் வச்சுக்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்க வேண்டாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா ஏற்கனவே முன்னேறிய வகுப்பினர் அனுபவித்து வருகின்ற அந்த உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விடும் அப்படிங்கிறதால தான் இப்போ இங்கே இத்தனை பேர் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊரிய உங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே அதிகாரத்தில் பங்கு இருக்கிறதா? கோட்டையில் கோல வச்சுக்கின்ற செயலாளர்கள் பங்கு இருக்கிறதா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் பங்கு இருக்கிறதா? டிஜிபி, ஏடிஜிபி, சட்ட ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற உயர் பதவிகளுக்கு தமிழர்களுக்கு வழங்கப்படுகிறதா? நீங்கள் இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு ஜோன் ஐஜி எடுங்க, எஸ்பி எடுங்க, கலெக்டர் எடுங்க. இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற உளவுத்துறை டிஜிபியிலிருந்து எடுத்து கணக்கு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட அல்லது மொழி வழி சிறுபான்மையராக ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கு யாரும் அந்த இடத்துல அமர்வதற்கு அதிகாரம் இல்லையா? அப்போ இதில் எங்கே இருக்குது சமூக நீதி? இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் கேட்குறேன், இதைத்தான் நான் அவருக்கு டிமாண்டாக கொடுக்குறேன். அப்போ நீலாம் யார் எங்களுக்கு டிமாண்டு வைக்கிறது? டிமாண்டு வச்சுலாம் எங்ககிட்ட நீங்கள் கூட்டணி வர வேணாம் அப்படின்னு நீங்கள் எங்களை கையாளுறீங்க. அதனால் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறோம். நான் தான் சொல்றேன், கொள்கை தாங்க காரணம். நான் கொள்கை, நான் வந்து நான் சொல்லிட்டேன், எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை. ஆட்சிக்கு வந்தால் வேல்முருகன் திமுக அரசு குடைச்சலாக இருப்பார் அப்படின்னு ஒரு போட்டு சொல்லி. ஆமா, நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஹெக்டர், நீலகிரி மாவட்டத்தில் 80,000 ஏக்கர் நிலங்கள் நம்முடைய அங்கே வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் தோடாஸ் மக்களுக்கும் சொந்தமான 17 ஜென்ம பூமி என்று சொல்வார்கள். அந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். அது மகாவீர் ஜெயின் ஒருத்தவன் அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு தான் பெயருக்கு பட்டா மாற்றி அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல மாநிலங்களில் வங்கியில் வச்சு பல ஆயிரம் கோடி மோசடி செஞ்சுருக்கிறான். அதை மீட்டு அந்த நிலங்களை அங்கே இருக்கிற நிலமற்ற ஏழை மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கும் இலங்கையில் பண்டாரநாயக்கா ஸ்ரீராமா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே கொண்டு வந்து நீலகிரியில் வைக்கப்பட்டிருக்கிற 5 லட்சம் மக்களுக்கும் 1 சென்ட் நிலம் கிடையாது. இன்னைக்கு தோட்ட எஸ்டேட்லாம் மூட்டான், பசியும் பட்டினியுமா வாடி கிடக்கிறாங்க. அவர்கள் என்னுடைய தொப்புள் கொடி ரத்த உறவு. ஈழத்தில் தான் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்க. தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கு உறிஞ்சி அட்டை போல் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி திரும்ப அவர்கள் கொண்டு வந்து இங்கே கப்பலில் இறக்கப்பட்டு நீலகிரி, புதுக்கோட்டை, மதுரை பல்வேறு மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கிடையாது. ஆனால் இங்கே மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் 80,000 ஏக்கர் நீலகிரியில் மட்டும் எங்கள் மண்ணின் பூர்வீகுடி ஆதி தமிழர்களுடைய நிலத்தை தன் சொந்த பெயருக்கு பட்டா மாற்றியிருக்கிறான். இதுக்காக நான் முதலமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ மினிஸ்டர் சந்தித்து கடிதம் கொடுத்தேன், ரெவன்யூ செக்ரட்டரி திருமதி அமுதாவை சந்தித்து கடிதம் கொடுத்தேன். ஒரு பதிலும் கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தமிழர் அல்லாதவர்கள் முழுவதுமாக கைப்பற்றி கொள்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் என்ன வணிகம் தமிழர்கள் கையில் இருக்கு? ஒன்று சொல்லுங்க. இரும்பு வணிகம் நம்ம கையில் இருக்கா? தங்க வணிகம் நம்ம கையில் இருக்கா? வெள்ளி வணிகம் நம்ம கையில் இருக்கா? மஞ்சள் வணிகம் நம்ம கையில் இருக்கா? முந்திரி வணிகம் நம்ம கையில் இருக்கா? என்ன இருக்கு? நீங்க ஒளிப்படம் பதிவு செய்கிறீங்களா? கருவிகள் இதெல்லாம் விற்கிறது வாங்குறது ஹோல்சேல் யாரு? தமிழ்நாட்டில் இங்கே சென்னை தலைநகரத்தில் இருக்கிற அத்தனை 5 ஸ்டார் விடுதிகள் யாருக்கு சொந்தம்? மிகப்பெரிய மால்கள் யாருக்கு சொந்தம்? என்னுடைய நிலம் அடியோடு பறிபோயிட்டு இருக்குங்க. பரந்தூர் விமான நிலையத்தில் எதுக்கு நீங்கள் டாட்டாவுக்காக என்னுடைய பூர்வீகுடி மக்களுடைய நிலத்தை 5000 ஏக்கரை அவங்களை கொண்டு போய் அகதியா பல கிராமங்களுக்கு தூக்கி எரிஞ்சு எதுக்கு தாரை வாக்குறீங்க? இந்திய அரசுக்குன்னு சொந்தமாக விமானம் இருக்கா? அப்போ இது வேல்முருகன் திமுக அரசுடைய தடையை மீறி அங்கு சென்று அந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்து கொண்டேன். அன்னையிலேருந்து ஒரு மந்திரி, அங்கு திமுக அமைச்சர்கள் இருக்கிற மந்திரி அங்கே பல 100 ஏக்கர்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அது 5 மடங்கு அரசாங்கமே அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்குது. அப்போ அது வேல்முருகன் இதில் குறைச்சலாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் என்னை பழி வாங்குகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. NLCயில் நெய்வேலி நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்துகிறேன். வானராயபுரம் உள்ளிட்ட தென்குச்சி, வடக்குத்து இது உள்ளடக்கிய பல கிராமங்களில் 12 காலமாக வாழ்கிற எங்களுடைய மக்களை அடியோட பிடுங்கி தூக்கி எறிகிறீங்க. அது போய் வேல்முருகன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே தடுத்து நிறுத்தினான். அது உங்களுக்கு தாங்க முடியல. ஏன் தாங்க முடியல? NLCனுடைய ஒரு ஆண்டுக்கு கொடுக்குற 100 கோடி ரூபாய் CSR நிதியை அப்படியே அபகரித்துக் கொள்கின்ற ஆளும் வர்க்கம். அதை நான் தட்டி கேட்டேன்.
அதுக்காக கூட்டம் போட்டு திமுகவுடைய மாவட்ட செயற்குள்ள மாவட்ட பொதுக்குழு பகிரங்கமா பேசுறாங்க. வேல்முருகன் நமக்கு பெரிய குடைச்சல், வேல்முருகனுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. நான் தேர்தலே நிக்கல, ஓட்டு அரசியலை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணுக்காக நான் போராடுறேன். எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், எந்த காவல்துறையை கொண்டு என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் சுடுவீங்களா? சுடுங்க, இல்லை வழக்கு போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கூட்டணி 10 நாளாக தலைமை நிர்வாகிகிட்ட மாற்று முடிவு எடுக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக, ஹைட்ரோ கார்பனுக்காக, மீத்தேனுக்காக, ONGCக்காக நான் ஐயா மணியரசனோடு, மீத்தேன் ஜெயராமனோடு நான் டெல்டா மாவட்டத்தில் போராடின வழக்கை ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி க்ளோஸ் செய்யப்பட்ட வழக்கை தூசி தட்டி எனக்கு 4 அன்னைக்கு சம்மன் கொடுக்குறாங்க. 23ஆம் தேதி நாளைக்கு நான் வந்து 3 நீதிமன்றத்தில் ஆஜராகணும் ஒரே நாளில். இது திமுக பழி வாங்கணும். திமுக என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தில் லட்ச தொண்டர்கள் என் மீது அன்பும் மாறாத பற்றும் நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். திமுகவை தற்போது இயக்குகின்ற உயர் சாதி RSS சித்தாந்தம் உள்ள அதிகாரிகளுடைய பேச்சுக்கு மாண்புகு முதலமைச்சரும் தமிழக அரசும் ஈல்டாயிருக்கு, அடிபணிந்திருக்கு. அது சில மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க, நான் அப்படி சொல்றேன்.